இன்னைக்கு ப்ளவுஸ் வந்து நம்ம ஒரு ஆளை வச்சு எப்படி நம்ம அளவு எடுக்கிறதுன்றத பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு ஆளுக்கு வந்து நம்ம ப்ளவுஸு கட்ட அளவு ப்ளவுஸ் எதுவும் இல்லை, எங்களுக்கு ப்ரெஸ்ஸாக ஒரு அளவு எடுத்து காட்டுங்க அப்படின்னா நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். பாருங்கள், முதல்ல வந்து கை இங்கே வந்து நம்ம சுற்றளவு எடுக்கணும். பாடியினுடைய சுற்றளவு பாடி சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு கொஞ்சம் சுட்டு பார்த்துக்கோங்க. பாருங்கள், 33 வருது. 33 வந்தால் நம்ம 1 எக்ஸ்ட்ரா பாடி சுற்றளவு 1 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். 34. நெக்ஸ்ட் வந்து நம்ம பாடியினுடைய உயரம் வந்து நீங்கள் பேக்கில் இருந்து கூட பார்த்துக்கலாம், ஃப்ரண்ட்டு பார்த்துக்கலாம். நமக்கு இங்கே வந்தால் ஓகே அப்படின்னா இந்த இடத்துக்கு நேராக நம்ம வச்சுக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். 14 வந்து பாருங்கள், பாடியினுடைய உயரம் 14. 1 வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும், 15. இப்போ வந்து ஷோல்டர் அளவு எடுக்கணும். தோள்பட்டை அளவு பாருங்கள், இது எடுத்துக்கணும். இங்கிருந்து இங்கே எடுக்கிறோம் இல்லையா, இது ஷோல்டர் அளவு 13 ஷோல்டர் அளவு. கழுத்தினுடைய உயரம், பேக் கழுத்தினுடைய உயரம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. நமக்கு உயரம் வந்து 6 வேணும்னா 6, இல்லை 7, 8 எவ்வளோ வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் இங்கிருந்து இங்கே கழுத்து உயரம் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த உயரத்தை வச்சு நீங்கள் இந்த அளவு தான் எனக்கு வேணும்னா இந்த அளவு எடுத்துக்கலாம். இது கழுத்தினுடைய உயரம். பேக் சைடு கழுத்து, ஃப்ரண்ட்டு கழுத்துக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் உயரம் என்னவோ அதை எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பட்டியளவு. பட்டியளவு எடுக்கும்போது உங்களுக்கு இங்கே இந்த ஷோல்டர்லேருந்து வச்சுக்கணும் அளவு. ஷோல்டர் எடுத்து உங்களுக்கு இங்கே வர அளவு பட்டியளவு. இங்கே 11 வருது. 11லேருந்து 1 எக்ஸ்ட்ரா 12 கொடுக்கணும். இது வந்து பட்டியளவு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இப்போ கை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே நமக்கு வந்து எந்த அளவுக்கு கையில் எடுத்து வேணும். இப்போ 3/4 வேணால் 3/4 அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். 14 வருது. 14லேருந்து 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வேணும், 15. எதுக்குன்னா ஸ்டிச்சிங்க்கு மேலவும் கீழே நம்ம படிச்செடுக்கிறதுக்காக வேண்டி. இது சுற்றளவு. கழுத்தினுடைய கைக்கு வந்து கீழே சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. கீழே சுற்றளவு 8 வருது. 1 எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, 9. அதே மாதிரி மேலவும் ஒரு சுற்றளவு பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு பெருசாக இருக்கும், கீழே வர வர சின்னது வரும். இது வந்து 10 வருது. 1 எக்ஸ்ட்ரா 11 வச்சுக்கோங்க. இதுதான் கையினுடைய உயரமும் சுற்றளவும் எடுக்கும். சுற்றளவு வந்து 34 வருது இல்லைங்களா, அந்த மொத்த சுற்றளவு வந்து நம்ம 4ஆக பிரிக்கணும். இந்த 34 வந்து பார்த்தீங்கன்னா அது 34ல் பாதி வந்து நம்மளுக்கு 17 வரும். 17 வந்ததை நீங்கள் மறுபடியும் அதுலேருந்து அதை பாதியாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 வரும். 8ோட ஒரு 1 சேர்த்துக்கணும், ப்ளஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 வரும். இப்போ நம்ம பாடி சுற்றளவு வந்து 9 தான் நம்ம எடுக்கணும். இதுதான் நம்ம பாடியினுடைய சுற்றளவு. இதில் வந்து நம்ம அப்படியே எடுக்கும்போது ஒரு ஆளை ஒரு நபரை வச்சு நம்ம சுற்றி எடுக்கும்போது அதனுடைய அளவு வந்து மொத்த அளவு நம்மளுக்கு 34, 40 அந்த மாதிரி கிடைக்கும். அதை வந்து நம்ம இப்படி தான் டிவைட் பண்ணணும். அடுத்து வந்து உயரம் பார்த்தீங்கன்னா 14 வச்சு நம்ம 1 ஆட் பண்ணிக்கணும், 15. தோள்பட்டை வந்து 13 வந்துச்சு. 13 வந்து இதையும் நம்ம வந்து 4ஆக வந்து பிரிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 13ல் பாதி எவ்வளோ, 6 வருதுங்களா. 13ல் பாதி 6. இதை வந்து நம்ம மறுபடியும் 6 வந்து பிரிச்சிங்கன்னா 3/4. 3/4 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது கூட 3/4 வந்து தோள்பட்டை அளவு. இந்த தோள்பட்டை அளவு வந்து இப்படி தான் நம்ம 4ஆக பிரித்து எடுக்கணும் அளவு. கழுத்தளவு வந்து நம்ம எவ்வளோ வருதோ அதே அளவு அப்படியே எடுத்துட்டோம். அதே மாதிரி முன்கழுத்து பின்கழுத்து 2 அளவு எடுத்தாச்சு. உயரம் வந்து 12 பட்டி உயரம். இது எல்லாமே என்ன வருதோ அந்த அளவு அப்படியே எடுத்துக்கணும். நம்ம இதில் வந்து டிவைட் பண்ண வேண்டியது எதுன்னா சுற்றளவு மட்டும்தான். தோள்பட்டையினுடைய அளவும் சுற்றளவு தான் நம்ம டிவைட் பண்ணி வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கையினுடைய உயரம். கை உயரம் பார்த்தீங்கன்னா 15 வருது. அதில் 1 ஆட் பண்ணிங்கன்னா 16. சுற்றளவு கையினுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா 11 வருது. 11 இதே மாதிரி தான் நம்ம 4ஆக பிரிக்கணும். 11ல் பாதி வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து 5 வரும். 5/2ல் பாதி வந்து 5/2ோட 1 நம்ம ஆட் பண்ணோம்னா 6 கையினுடைய சுற்றளவு. இது மாதிரி தான் நம்ம அளவு எடுக்கணும். கை உயரம் வந்து 9 வருது.